Hi, welcome you to learn English. சாதாரணமாக நம்ம பேசுகிற வார்த்தைகள் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ செய்யப்பட அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? டூயிங் அப்படின்னு சொல்லணுமா, இல்லை டு சே அப்படின்னு சொல்லணுமா, டு டூ அப்படின்னு சொல்லணுமா? ஹை, வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷுவராக டெவலப்மெண்ட் இருக்கும். தேவையாக இருக்கிறது, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வாண்ட் டு டூ, ஆர் இன் நீட், இட் இஸ் வாண்ட். இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தேவையாக இருக்கிறது, டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன் நீட் ஃபார் வெரிஃபிகேஷன். டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவையாக இருக்கிறது வெரிஃபிகேஷன் பண்ணுவதற்கு. வாண்ட் டு டூ அப்படின்னா செய்வதற்கு விருப்பம், வாண்ட் டு டூ. இட் இஸ் வாண்ட், இது ஒரு சென்டென்ஸே இல்லை, பிகாஸ் இட் ஹேஸ் கிராமர் மிஸ்டேக். அடுத்து ஒரு சாதாரணமான வார்த்தை செய்யப்பட, இது செய்யப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. டூயிங், டு சே, டு டூ. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரைட் த டு டூ லிஸ்ட், அதாவது செய்யப்பட வேண்டிய வேலைகளை ஒரு லிஸ்ட்டில் எழுதவும். தீஸ் ஒர்க் ஆர் டு டூ, இந்த வேலைகள் செய்யப்பட இருக்கின்றன. டு டூ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டு சே அப்படின்னா சொல்லப்பட, டூயிங் அப்படின்னா செய்து கொண்டிருக்கிற அப்படின்னு அர்த்தம். பார்க்குற மாதிரி செஞ்சாங்க, பார்க்கும்படி செய்தனர். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டிட் டு வாட்ச், சி எவ்ரி திங், வாட்ச் அவுட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தே டிட் எவ்ரி திங் டு வாட்ச் பை த ஆஃபீஸர்ஸ். தே டிட் எவ்ரி திங், அவங்க எல்லாமே செஞ்சாங்க. டு வாட்ச் பை தி ஆஃபீஸர்ஸ், ஆஃபீஸர்ஸ் பார்க்கும்படி செய்தனர். ஸோ டிட் டு வாட்ச் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சி எவ்ரி திங் அப்படின்னா எல்லாத்தையுமே பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். வாட்ச் அவுட் அப்படின்னா கவனித்து இருங்க, கவனிச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம், இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரண்டும் பிரிந்தது, போத் பார்ட், போத் பார்ட்டிஷன், போத் பார்ட்டட். இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். போத் பார்ட், இரண்டு பாகங்களும், போத் பார்ட்ஸ் அப்படின்னு இருக்கணும். போத் பார்ட்டிஷன், இரண்டு பிரிவுகளும். போத் பார்ட்டட், ஸோ இந்த பார்ட்டட் அப்படிங்கிறது வேர்ப், இரண்டும் பிரிந்தது. போத் பர்சன்ஸ் பார்ட்டட் ஃப்ரம் தேர் பாத், இரண்டு பேரும் அவர்கள் வழியிலிருந்து பிரிந்தனர். ரகசியம் உடைக்கப்பட்டது, சீக்ரெட் க்ளோஸ்ட், சீக்ரெட் டிஸ்க்ளோஸ்ட், சீக்ரெட் பிரேக். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த மேஜிக் சீக்ரெட் ஹாஸ் பின் டிஸ்க்ளோஸ்டு பை தி மெஜிசியன். க்ளோஸ் அப்படின்னா மூடுறது, டிஸ்க்ளோஸ் அப்படின்னா திறக்கிறது. ஓகே, இப்போ சீக்ரெட் டிஸ்க்ளோஸ்டு அப்படின்னா ரகசியம் உடைக்கப்பட்டது. சீக்ரெட் பிரேக் அப்படின்னா ரகசிய இடைவெளி அப்படின்னு அர்த்தம். சொல்லு, சாதாரண வார்த்தை, கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் சொல்லு அப்படின்னு. ஸ்போக் அப்படின்னு சொல்லணுமா, ஸ்பீக் அப்படின்னு சொல்லணுமா, டெல் அப்படின்னு சொல்லணுமா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸ்பீக் அப்படின்னா பேசு, ஸ்போக் அப்படின்னா பேசினேன், ஓகே பேசியது அப்படின்னு அர்த்தம், பாஸ்ட் டென்ஸ். டெல் அப்படின்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம். ஸோ டெல்லுடைய பாஸ்ட் டென்ஸ் டோல்டு. உடனடியாக அப்படின்னு சொல்லுவோம்ல, குயிக், இன்ஸ்டன்ட், சடன். இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் அன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இன்ஸ்டன்ட் அப்படின்னா உடனடியாக, குயிக் அப்படின்னா அவசரம் அப்படின்னு அர்த்தம், குயிக். சடன் திடீரென. ஸோ இன்ஸ்டன்ட் மிக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இட் இஸ் அன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ், உடனடியாக செய்கிறதுக்கு. கரைந்து, சால்வ், டிசால்வ், இன்வால்வ். இந்த மூணு வார்த்தைகளில் எது கரெக்டான வேர்டு? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சால்வ் அப்படின்னா தீர்வு, சொல்யூஷன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வர்ற வேர்ப் ஃபார்ம் சால்வ். டிசால்வ் கரைந்து, சால்ட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர். ஸோ இன்வால்வ் அப்படின்னா உள்ளீடு. கனிவாக பரிசீலனை செய்யவும், கைண்ட்லி கன்சிடர், கைண்ட்லி சப்போர்ட், கைண்ட்லி வாட்ச் அஸ். இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கைண்ட்லி சப்போர்ட், எங்களுக்கு துணையாக இருங்க, கைண்ட்லி சப்போர்ட், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். கைண்ட்லி வாட்சஸ், எங்களை கவனிக்கவும்.
கனிவாக பரிசீலனை செய்யவும், கைண்ட்லி கன்சிடர். ஓகே, கன்சிடர் பண்ணுங்கள் இந்த ரெக்வசிஷனை. கைண்ட்லி கன்சிடர் திஸ் ரெக்வசிஷன். இந்த வேண்டுதலை கன்சிடர் பண்ணுங்கள். தனித்துவம், அலோன், காப்பி, யூனிக். இந்த 3 வார்த்தையில் தனித்துவம் அப்படிங்கிற மீனிங் எதில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹீ இஸ் அ யூனிக் பர்சன். யூனிக் அப்படின்னா தனித்துவமான அப்படின்னு அர்த்தம். AEIOU இந்த லெட்டர்ஸ் எல்லாமே வவ்வல் லெட்டர்ஸ், அதாவது வவ்வல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். AEIOU. இந்த யூனிக் அப்படிங்கிற வார்த்தையில் யூ அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்போ இது வவ்வல் சவுண்டா? இல்லை, OU சவுண்டு. ஓகே, OU எப்படி வாசிப்போமோ அந்த சவுண்ட், அது வந்து வவல் சவுண்ட் கிடையாது. ஸோ யூனிக். யூனிவர்சிட்டி, யூனியன், இந்த வார்த்தைகள்லாம் வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகலை. அந்த வார்த்தைகள் OU அப்படிங்கிற சவுண்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் தான் யூஸ் பண்ணணும். வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணணும். செங்குத்தான, ஸ்டீப், ட்ரையாங்கிள், ஆங்கிள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். We cannot run on this steep. இந்த செங்குத்தான பாதையில் ஓட முடியாது. STEEP. ஸோ ட்ரையாங்கிள், ஆங்கிள் அப்படிங்கிறதுலாம் ஷேப்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பரஸ்பரம் அப்படிங்கிற மீனிங் இருக்கிற வார்த்தை எது? ஷேர், மியூச்சுவல், டிபென்ச்சர். இந்த 3 வார்த்தைகளில் எந்த வார்த்தை பரஸ்பரம் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஷேர் அப்படின்னா பங்கு, டிபென்ச்சர் அப்படின்னா கடன் பத்திரம், மியூச்சுவல் அப்படின்னா பரஸ்பரம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட், பரஸ்பர முதலீடு. ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் வேர்ட்ஸ் இந்த 3 வார்த்தைகளும் ஷேர், மியூச்சுவல், டிபென்ச்சர். உங்களுடைய பதிலை எதிர்பார்த்து, யுவர் ஆன்சர். இன்னொரு ஆப்ஷன் லுக்கிங் ஃபார்வர்ட் யுவர் ரிப்ளை. 3வது ஆப்ஷன் வாட் இஸ் யுவர் ரிப்ளை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படின்னு ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லுக்கிங் ஃபார்வர்ட் யுவர் ரிப்ளை, உங்கள் பதிலை எதிர்பார்த்து. தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். யுவர் ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுடைய விடை. வாட் இஸ் யுவர் ரிப்ளை, உங்களுடைய பதில் என்ன? அது கொஸ்டின். தர்ம சங்கடம், இந்த மீனிங் கொடுக்குற வார்த்தை எது? சென்ஸ், சென்சிட்டிவ், எம்பராசிங். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சென்ஸ், சென்சிட்டிவ், இது வந்து உணர்வு சம்மந்தப்பட்ட வார்த்தைகள். எம்பராசிங், தட் இஸ் தர்ம சங்கடம். இட் இஸ் an embarrassing moment for him. எம்பராசிங் ஸ்பெல்லிங் பார்த்து வச்சுக்கோங்க. செடியை நடு, க்ராப், பிளான்ட், கிரெயின். இந்த 3 வார்த்தைகளில் எந்த வார்த்தை இந்த மீனிங்கை கொடுக்குது? செடியை நடு அப்படிங்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். க்ராப் அப்படின்னா கட் பண்ணுறது, அது ஒரு மீனிங். இன்னொன்று பயிர் அப்படிங்கிறதுக்கும் க்ராப். பிளான்ட் அப்படின்னா செடி அப்படின்னு அர்த்தம். அதனுடைய வெர்ப் ஃபார்ம் செடியை நடு அப்படின்னு அர்த்தம். வி மஸ்ட் பிளான்ட் மோர் ட்ரீஸ். ஓகே, அந்த இடத்துல பிளான்ட் அப்படிங்கிறது நவுனா வரல, ஒரு வேர்பாக வந்திருக்கு. கிரெயின் அப்படின்னா தானியம். குதித்து கொண்டு, ஜம்ப், ஜம்பிங், ஜம்ப்டு. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஜம்ப்னா குதி, ஜம்ப்டு அப்படின்னா குதித்தது, கடந்த காலம். குதித்து கொண்டு அப்படிங்கிறது ஜம்பிங். ஸோ அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ப்ரோக்ரெசிவில் சொல்லணும், ஜம்பிங். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.